Hello friends, welcome to Mould yourself. இன்னைக்கு கிச்சன்ல வேற லெவல் ஸ்மெல்லுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்போ நான் கிச்சன் பக்கம் போனேன். அம்மா சூப்னு கொடுத்தாங்க. நானும் குடித்தேன். குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அம்மா அது ஆட்டுக்கால் சூப் தானே கேட்டேன். அப்புறம் அம்மா வேற பேசுனாங்க. அது என்ன பேருமா? முருங்கீரை சூப். முருங்கீரை சூப் ஆமாங்க. ஆனால் டேஸ்ட் அப்படியே ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருந்துச்சு. சரின்னு அப்புறம் வேற என்ன அதில் இருக்குன்னு கேட்டால் அம்மா நிறைய ஹெல்த் டிப்ஸ் சொன்னாங்க. இப்போவே சொன்னால் அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும் கரெக்டு தானம்மா. அதனால இப்போது நம்ம அதை எப்படி செய்யணும்னு பார்த்துட்டு அது கூடவே ஹெல்த் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க போகலாம். அம்மா இப்போ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும்? முதல்ல முருங்கீரை எடுத்துக்கணும். இந்த முருங்கீரை இப்படி காம்போடு எடுத்துக்கணும். இந்த காம்பில் தான் நிறைய சத்து இருக்குது. இதில் அயன், கால்சியம் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த காம்போடு போட்டு செய்யும்போது நல்லா அந்த சூப்பு நல்லா இறங்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதே மாதிரி இப்படி எப்படின்னா இப்படி பொடி பொடியாக அப்படி வெட்டி எடுத்துக்கணும். காம்போட பார்த்தீங்களா, காம்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா காம்பும் போட்டு வெட்டி இப்படி பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கணும். அவ்வளோதானம்மா? வேற எந்த இதுவும் வேணாம்மா? இருக்குது அடுத்தது சொல்கிறேன் இருக்கு. என்னம்மா இது கலக்கரை வச்சுருக்கீங்க? என்ன இது பேர் சொல்லுங்க. இது கொத்தமல்லி தழை, இது கருவேப்பிலை, இது புதினா. இந்த புதினா எதுக்குன்னா நல்ல மணமாக இருக்கும். அதுமாரி கருவேப்பிலை நிறைய அயன் சத்து இருக்குது. கொத்தமல்லி அதே மாதிரி தான். இது தக்காளி, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெங்காயம், வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயம் கூட பார்க்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் ஒரே சத்து தான். அதே மாதிரி சோம்பு கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கரம் மசாலா தூள். அவ்வளோதானாம்மா? அவ்வளோதான். என்னம்மா உள்ளே இருக்குது? கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமேலு வெங்காயம் கொஞ்சம் போடணும். வெங்காயம் போட்டுட்டு அது கொஞ்சம் வணங்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வணங்கணும். இது வணக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு வருதுல்ல, அப்போது இந்த நம்ம தக்காளி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியும் போட்டணும். போட்டு இந்த தக்காளியும் கொஞ்சம் வணங்கணும். நல்லா வணங்கணும் தக்காளி. வணங்கிட்டே இருக்கணும். தக்காளி வணங்கினதுக்கப்புறமேலும் அப்படியே ஒவ்வொன்றா போட்டுட்டு வரணும். எல்லாமே வச்சுருக்கோம்ல, எடுத்து வச்சுருக்கோம்ல, ஏற்கனவே தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கோம்ல, அது ஒவ்வொன்றா போட்டு எல்லாத்தையும் வணக்கணும். நல்லா வணக்கணும். மாற்றி மாற்றி போடலாமா இல்லை ஒட்டுக்கா போட்டுடலாம்? அது ஒன்றும் இல்லை, எதுவும் முன்ன பின்ன எது வேணாலும் மாற்றி போடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு நல்லா வணக்கிடணும். போட்டாச்சா, அடுத்தது கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் போட்டு அது கொஞ்சம் நல்லா வணக்கணும். அப்புறம் வணங்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை போட்டுடணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது கொஞ்சம் பார்த்து வணக்கணும், இல்லாட்டி அடி பிடிக்கும். இந்த அடி பிடிக்காத மாதிரி பார்த்து நல்லா அப்படி வணக்கணும். நல்லா வணங்கணுன்னே அடுத்தது இந்த ஜீரகத்தூள் போட்டணும். அது போட்டு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமேலு அப்புறம் சோம்பும் போட்டு நல்லா கொஞ்சம் வணங்கணும். அப்புறம் வேற என்னம்மா? அடுத்தது இந்த முருங்கீரையை இதில் போட்டணும். நம்ம இது போடல, கருவேப்பிலை அதெல்லாம் போடலாம். முதல்ல முருங்கீரையை போட்டுட்டு முருங்கீரை கொஞ்சம் வணங்கணும். அதுக்கப்புறமேலு அப்படியே எடுத்து வச்சுக்கோல இந்த கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். முருங்கீரை வதங்க லேட் ஆகுமாம்மா? கொஞ்சம் வணங்கும். இந்த காம்பெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் வணங்க லேட் ஆகும். அதுக்காக அது கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கிறது. அது போட்டு கொஞ்சம் வணங்குச்சுன்னா அதுக்கப்புறமே மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா இனி கொஞ்சம் வணங்கணுன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டு வணங்கிட்டால் இனி கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியில் பத்தலைன்னா கொஞ்சம் நம்ம சூப்பில் சேர்த்துக்கலாம். முதல்ல இப்போ நிறைய போட்டுட்டான்னா அப்புறம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். வணங்கிடுச்சா, இனி கொஞ்சம் நல்லா வணங்கணும். எப்படி வதங்குச்சுன்னு பதம் பார்ப்பீங்க?
இந்த காம்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே நல்லா வணங்கிட்டு வருது, நம்மளுக்கே தெரியும். சரி, நல்லா வணங்கிடுச்சு பாரு. இப்போது புதினா கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். எல்லாம் ஒட்டுக்காவே போட்டுக்கலாம். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டுட்டு நல்லா வணக்கிடணும். ஸ்மெல் வருதுமா நல்லா. அப்படியே நல்லா இது வணக்க இனி நல்ல ஸ்மெல் வரும். அவ்வளோதானா? வேறு எந்த இன்க்ரீடியும் இல்லையா? அவ்வளோதான். இது வணக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடணும். வேக வச்சு எப்படி ஆட்டுக்கால் சூப் ஸ்மெல்லாம் வந்துச்சு? இதுதான்மா, அதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அது வேகும்போது அந்த இதில் இருக்க அந்த சூப்பெல்லாம் இறங்கும்போது அந்த டேஸ்ட் அந்த மாதிரி வந்துடும். ஓ, கடைசியாக நம்ம குருமிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் வெண்ணெயும் போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். தண்ணி எவ்வளோ கப் ஊற்றணும் அதெல்லாம் சொல்லவே இல்லை நீங்கள்? தண்ணி ஒரு செம்பு தண்ணி, இவ்வளோ இந்த அளவுக்கு இருக்கும்போது ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் வேக விட்டானா போதும், சூப் ரெடி ஆயிடும். ஓகேம்மா. ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் இருக்குல்ல, அது கொஞ்சம் மஞ்சத்தூள். அது மஞ்சத்தூள் வந்து கலருக்கும் சேர்த்துறது. ரெண்டாவது வந்து அது ஒரு ஆன்டிபயோட்டிக் தானே, அது உடம்புக்கு நல்லது. அதனால் அதை கொஞ்சம் கூட போட்டுக்கணும். ஓகே, இவ்வளோ போதும். இந்த அளவு போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை சாத்தி வச்சா கொஞ்சம் சூப் ரெடி. எவ்வளோ விசில் வரணும்? ஒரு 3 விசில் விடணும். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணால் போதும். எல்லாம் வைக்கணுமா இல்லை வைக்கணுமா? ஹைலேயே வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணான்னா முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. சூப்பர். சூப் ரெடி ஆயிடுச்சாம்மா? ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக என்ன ஆட் பண்ணீங்க? பெப்பரும் வெண்ணையும் போட்டிருக்கேன். எதுக்கு? பெப்பர் வந்து காரத்துக்கு என்ன எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்கன மாதிரி போட்டுக்கலாம். இந்த வெண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அந்த ஆட்டுக்கால் சூப்பு டேஸ்ட் நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போயிடலாமா? பா, சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மெல்லை தான் நான் அப்போ ஏமாந்துட்டேன். பட் இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இது வந்து முருங்கீரை சூப்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உண்மையாங்க சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த கடைசியில் இந்த வெண்ணெய் அது தாங்க மெயின் ஹிட்டே. சூப்பராக இருக்குது. இதில் வந்து நிறையா இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க. டேஸ்ட் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்குது. நாங்கள் டேஸ்ட்டும் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. இப்போது இது உங்கள் சான்ஸ். நீங்கள் வந்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் எங்களால் சொல்ல முடியும். அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டான்னு வரும். அப்புறம் மறக்காமல் லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் இந்த குவான்டிட்டி தான் நிறைய பேர் சமைக்க கற்றுட்ருக்காங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாப் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா $சிட்டி நியூஸ் இருக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் நம்மளோட சேனல் தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மோல்ட் யுவர் செல்ஃப்.